இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 10 மணியளவில் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் நடைபெற உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் குறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம் அருண்ஷாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்குகிறார். சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்காக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைப்பிதழ்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பிதழோடு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பிலே ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அந்த அழைப்பிதழோடு வரக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அந்த அழைப்பினை பெற்று அவருடைய பெயருக்கு பின்னால் அவருடைய கையொப்பம் பெற்ற பிறகு அவர்களுக்கான சிறப்பு பேட்ச் வழங்கப்பட்டு அந்த அரங்கத்திலே ஒவ்வொருவராக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வரக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தேவையான காலை உணவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் காலையில் அந்த டிஃபன் அருந்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வழிநெடுகிலும் ஏராளமான பதாதைகளும் அதே போன்று சிறப்பு தோரணங்களும் பன்னீர் கரும்பு வாழை மரம் உள்ளிட்ட பசுமையான பந்தல்களும் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடத்தப்படுகிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே சிறப்பு தீர்மானங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு நிறைவேற்றப்படவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதே போன்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அதனைத் தொடர்ந்து புரட்சித் தமிழர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்தையும் 2.5 கோடி தொண்டர்களையும் காத்து வளர்த்து வருகிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய மகத்தான பணி மக்களுக்காகவே ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தோளோடு தோள் கொடுத்து மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளை ஆற்றி வரக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் நிறைவேற்றி இருக்கும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கர்ஜித்த ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிறது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல காத்து இந்த இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 175 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் மூலமாக பல கோடி கணக்கான மக்களை நேரிலே களத்துக்கு சென்று சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு விவசாயிகளாக இருந்தாலும் நெசவாளர்களாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் அதே போன்று பல்வேறு தரப்பட்ட மீனவர்களாக இருந்தாலும் உப்பள தொழிலாளர்களாக இருந்தாலும் அதே போன்று கைவினை பொருட்களை செய்யக்கூடிய மகளிர் சுய உதவிகளை சேர்ந்தவர்களாக நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சி அமைக்கும். உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வென்றெடுக்கப்படும், நிறைவேற்றப்படும் என்று ஒவ்வொரு எழுச்சி பொதுக்கூட்டத்திலும் மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த தருணத்திலே இந்த 175 சட்டமன்ற தொகுதிகள் மாபெரும் இந்த எழுச்சி பயணம் நிறைவேற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சிறப்பான முறையில் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக இந்த வானகரம் பகுதியே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஏற்பாடு இருக்கைகள் அதே போன்று அவருடைய பெயர்களோடு பொருந்தி அந்த இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித மிகப்பெரிய ஒரு வரலாற்று சரித்திரமிக்க இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வரக்கூடிய அனைவருக்கும் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த இடத்திலே அவர்கள் அமருமாறு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழைப்பதை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்சன். தகவல் வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.